வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, PKXல ஒரு ஆர்மர் தாங்க வாங்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, PKXலேயே நம்ம விளாண்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேங்களா, சரி எப்படி தான் இருக்கேன் கேமுன்னு சொல்லிட்டு கடைசி ரெடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஈஸ்டர் அப்டேட் வந்துருக்கு போல் பாரியா, நல்லா இருக்குது. என்ன அதிகமாக இதை போகுது, நம்ம வாங்க போய் பார்ப்போம். பார்த்துட்டு ஆர்மரை வாங்கிடுவோங்க. ஓகேங்களா, அதுதான் ஆர்மர் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ஆர்மர் வாங்குற ஐடியாலே நான் இல்லை. எங்கே போறியா ஃபார்மு, சூப்பர். சரி ஐடியாலே நான் இல்லை. சரி சடனாக டைமண்ட் கொடுத்துட்டாங்க. ஐயோ டைமண்டாக ஜெம்ஸு நினைக்கிறேன், ஜெம்ஸை கொடுத்தாங்க. ஸோ அதனால நம்ம வாங்க வந்துட்டோம். ஓகேங்களா, இதெல்லாம் நான் ஆடி கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சுங்க, ஆனால் மறக்க முடியாது. ஓகே, நம்ம அங்கே மேலே போகணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு நடப்பாங்களா இப்படி தான் போகணும். ஓகே, முதல்ல இங்கே ஏறிக்கலாம். அப்புறம் இப்படி ஏறி வந்துடும். ஓகே வாங்க, இப்படி கிளிக் பண்ண போகணும். இங்கே பாருயா. ஆனால் என்ன ஒரு காமெடின்னா, என்னடாச்சு என்னங்க, அங்கேருந்து வந்தேன் பாதி மேலே கட்டாக இருந்தது. அதாவது பாதியிலேருந்து வர மாதிரி காமிச்சது, திருப்பி அப்படியே இருந்துச்சு. அதான் என்னன்னு தெரியல. சரி ஏதோ ஒன்று வாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு வாங்குவோம். இப்போ வழக்கமாக பண்ணுறது தானாங்க. எந்த ஆரம்பம் எது வாங்கினா வீட்டுக்கிட்ட ஓல்டு வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ப்பா. ஆமாம், ஓகேங்களா. சரி வாங்க. 203 டைமண்ட் இருக்க பார்த்த உடனே நீங்களே கண்டுபிடிச்சிருக்கணும் டைமண்ட் ஆர்மர் தான் வாங்க போகிறேன்னு. எஸ், டைமண்ட் ஆர்மரே தான். இந்த ட்ரெஸ்ஸு வாங்கலாங்க. அட்லீஸ்ட் இந்த ட்ரெஸ் ஒரு 120 130 டைமண்ட் இருந்தால் கூட வாங்கி வந்துருப்பேன். 150 கேட்குறானுங்க, அநியாயமாக இல்லை. அதனால தான் சரி ஒரு ஆர்மரே அது வாங்கிடுவோண்டான்ற மாதிரி தான். இங்கே பாருங்கள், அது வந்துருக்க பாருங்கள், ஈஸ்டர் ஆர்மர் தான். இந்த ரேபிட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆகும். இந்த ஆர்மர் நான் போன வாட்டி வரும்போது வாங்கணும்னு நினச்சேங்க. ஆனால் டைமண்ட் இல்லை. ஒவ்வொரு வாட்டி வாங்கணும்னு நினைப்பேன். அது ரேபிட் வேறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வாங்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, ஓகே வாங்கிடுவோமா. 203 டைமண்டு 200 டைமண்டு கறியாக போகுது. பரவாயில்ல விடுங்க, நம்ம தான் விளாட போகிறது இல்லை. சும்மா போட்டு பார்த்து அழகாக பார்த்துட்டு வேண்டியது அவ்வளோதான். ஓகே, அது ரிட்டன் பேக் விட்ருக்காங்களாமே, எனக்கு தெரியாது. நம்ம தான் விளாடவே வரலையே கொஞ்சம் நாளாகவே. கொஞ்சம் நாளாக இல்லை, கொஞ்சம் மாதமாகவே வரல. ஓகேங்க, கடைசியாக நம்ம PKXD வீடியோ எப்போ போட்டோன்னு நம்பலாம் எனக்கு. சரி ஓகேங்க, வாங்கிடுவோமா. ஓகே கரெக்டாக இருங்க, வாங்கியாச்சு. ஓகே, என்னுடைய கை ஆக்கியாச்சு. ஓகேங்க, போன வந்த உடனே எப்போ பார்த்தாலும் ஷூ வாலி நம்மளுக்கு நிற்கிற மாதிரியே கொடுக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஷூ, அப்புறம் ஒரு க்ளவுஸ். ஏன்னா க்ளவுஸ் இவ்வளோ அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே உங்களுக்கும் சொல்கிறத பாருங்கள், அழுக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் எல்லாமே அழுக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது, தெரில ஏதோ ஒன்று. சரி, இந்த ஒரு மண்டை கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பேண்ட்டு கொடுத்துருக்கானுங்க. பேண்ட்டா, சரி ஏதோ ஒன்று ஓகே. அப்புறம் கடைசியாக தான் டாப்பே கொடுக்குறானுங்க. ஓகேங்க, போட்டிருக்க பார்த்தீங்களா ரேபிட் கேஸு, அதான் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், 203 டைமண்டோட சூப்பராக வந்தேன்னா 3 டைமண்டில் பிச்சைக்கார மாதிரி போயிடுங்க. சரி விடுங்க, இந்த அப்டேட் மர மட்டும் கொஞ்சம் விலை குறைச்சாலும் வாங்கலாம். இவனுக்கு இந்த அப்டேட் நம்ம வாங்குறது வேஸ்ட்டுங்க. ஏன்னா என்கிட்ட இது ஒன்று ஃபீமேல் ஆர்மர் இருக்குது. ஸோ இது வாங்கியும் ப்ரோஜனம் இல்லைம்மா. ஓகேம்மா, ஓகேப்பா வாங்க. நம்ம இந்த நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி நேரம் எப்படியே கூட போட்டுடலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஆர்மர் எப்படி இங்கே கூட குதிக்கிறான். இது ஃப்ளைங் ஆர்மர், டேஷ் ஆர்மர். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து சூப்பராக வாங்கின ஆர்மரே அது இதாங்க. இந்த ஆர்மர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கினதுலேயே. மீதி இருக்க ஆர்மர்லாம் அதுக்கப்புறம் வாங்குங்கன்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு மேலே இருக்க ஆர்மர்லாம் காசு தான். இந்த பாருங்க 1300 1000 ரூபாயும் டைமண்ட் காசுலாம் எல்லாமே காசு தான். ஸோ அதாவது இது மட்டும் வாங்குங்கன்னு கேட்காதீங்க. இவனும் ஆர்மராடா, இவனானா நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஒரு 397 டைமண்ட் தான், அதை சொல்லிட்டு சேர்த்துடலாம். அதுக்கு நான் விளாட்லாம் தான் சேர்த்து வச்சுட்டுன்னா நான் வாங்குறேன். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம ஒவ்வொன்றா போட்டு
எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஆர்மருக்கு ஃபுல் செட்டு போட்டால் தான் எனக்கு வாங்கம்மான்னு தெரில. எங்கே இருக்குது இது? ஓகே, டிஷர்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் நம்மக்கிட்ட இந்த அளவுக்குலாம் இருக்கவே இருக்காதுங்க. முதல்ல பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருவோம். எல்லாம் என்ன பண்ணுறது, பல வருஷங்களாக விளையாண்டு இவ்வளோ கூட சேர்க்காம இருந்தால் என்னப்பா? ஏன் அதுக்கு தான், புரியுதுங்களா? ஓகே, இந்த பேக் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அந்த யூனிகார்ன் இருக்குது, என்னமோ மேஜிக் மாதிரியே ஃபீல் ஆகிடுங்க, மேஜிக்கல் விங்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இது போட்டுப்போம். கண்ணாடி வச்சுக்கலாமா? கண்ணாடி வேண்டாமா? ஐயோ கடவுளே, என்னங்க போடுறதுக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. சரி, இப்படியும் போட்டு தொலைவோம். அப்புறம் இந்த மாஸ்க் நல்லாயிருக்கா? எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அடங்கப்போ தான் இருங்கடா, முதல்ல நான் ஆர்மரம் போட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே ஆர்மரம் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம இது பண்ணலாம். இங்கே பாரியா, ஆடி போட்டல குச்சி குச்சி தான் போவியாடா? ஏங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு மெயினே ஷூ தாங்க. ஸோ நீங்கள் மண்டை போடணும் அவசியம் அப்படிலாம் இல்லை. எப்பவுமே மண்டை கழட்டியில் எல்லா ஆர்மர்லையும் இப்போ பாருங்கள், மண்டை போடணும்னு இருக்கேன். என்ன பார்த்துக்கோங்க, மெயினே நமக்கு ஷூ தான். பாருங்க, ஃபுல் பவர் வச்சுட்டு நம்ம குதிச்சோன்னா செம்மாயிட்டு போகிறான். அப்படியே லைட்டாக வச்சோனாலும் பாருங்க, நார்மலாக நம்ம ஹைட்டில் குதிக்கும் போது இவ்வளோ போகிறான். அதே ஃபுல் பவர் வச்சுட்டு போனோன்னா நம்ம வீடு தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ என்ன செக் பண்ணி பார்ப்போமா? ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், நீ இந்த ஆர்மர் நீங்கள் வாங்குறது பெஸ்ட் தான். க்ரேஸ் ரெண்டுக்கு யூஸ் ஆகும்போது கொஞ்சம் டவுட் வாங்கன்னா நீங்கள். ஆனால் இந்த ஸ்பீட் ஜூஸ் மாதிரி இருக்க முடியுங்களா? இந்த வீடியோ கேட்டு செஞ்சாகும் இவ்வளோ போகிறேன் நார்மலி ஃபுல் பவர் பண்ணிகிட்டே போனோன்னா இங்கே பாருங்க, நம்ம வீடு மேலே ஏறிடலாங்க. ஸ்பைடர் ஹவுஸில் ட்ரை பண்ணி பார்ப்போமாங்க, அதுவும் இருக்காதான்னு. அது கொஞ்சம் பெரிய பாரு, எல்லாமே இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சாங்க. நானும் வாங்கிட்டா, ஆனால் அது விளாண்டு சேர்க்க முடியும். இங்கே பாருங்கள், சும்மாவே கொடுக்குறாங்க. சரி ஓகேங்களா, நீங்கள் ஸ்பீட் ஜூஸ் போட்டு இந்த ஆர்மரை போட்டு பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். இங்கே ட்ரை பண்ணுவோம். ஏங்க 2 ஜம்ப்பு தான், நார்மல் ஜம்ப்பு. வச்சா ஏங்க இதுலேயே எழுதுவாங்க வாங்கன்னா இது ட்ரை பண்ணிப்போம். ஏங்க இந்த கேஃபில் மேலேயே ஏறிட்டான் இவன். இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறது? நார்மல் பெஸ்ட் ஆர்மர் தான். ஆனால் என்ன ஒரு காமெடினா, என்னோட ஜம்பிங் ஆர்மர் ஏகப்பட்ட இந்த ஆர்மரும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், கேட் ஆர்மர் டபுள் ஜம்ப்பு. இது என்னென்னா லோ கிராவிட்டி, இதுவும் லோ கிராவிட்டி. ஆனால் என்கிட்ட கார்மெல்லாம் போட்டு பார்க்கணும்னு நினைக்க ஆசை தாங்க. ஆனால் எங்கே அதெல்லாம் இதுவாகிடுச்சு, ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சுலாம். இப்போலாம் ஸ்பேஸ் ஆர்மர் ஆனாச்சும் போட்டு சுற்றுறான்னா கொஞ்சம் மட்டும் சொல்லுங்களேன். எவனாமே பார்க்க முடியறது இல்லை. அவனெல்லாம் எவனை பார்த்தா ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுட்ருக்கானுங்க, ஒன்றுமே புரியாத ட்ரெஸ்ஸாக. நீங்களாம் இன்னும் இது மாதிரி பழைய ஆர்மர் தான் போட்டுட்ருக்கீங்களா சொல்லுங்கள். பழைய ஆர்மர்னா அதாவது நியான் ஆர்மர்னா சூப்பராக வாங்கணும். அது வேற நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஆர்மரி பாருங்க, என்னென்னமோ ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டுருக்காங்க. சரி ஓகேங்க, வாங்க நம்ம அந்த பண்ணி இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பண்ண ஒரு அவுட்ஃபிட்டு அது இதுதான். எனக்கு பிடிச்சிருக்காங்க இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது என்னமோ ஆமாம், அவனை கேட்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் போட்டது தாண்டி 10,000 காய்ச்சா? இது எப்போ சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடப்பாங்க மண்டபம் பொண்ணே மறந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு பேகை மாறிட்டேன் பார்த்தீங்களா? இருங்க, பேகை மாற்றி வீடியோ வச்சுக்கோங்க. சவப்பட்டி மாதிரி இருக்குது, சோப்பிட்ட மாதிரி அப்படியே. இதை பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் கூட இருந்தால் நிறையா இருக்கும். ஆனால் நான் ஓல்டு டைமில் இருந்து தான் வந்து இதுமாக இருப்பான். டிஸ்கோ ஹார்ட் நல்லா இல்லை, இதுவும் நல்லா இல்லை. இந்த டைம் லிங்க்ஸ் வச்சு கூட போங்க. நீங்கள் வந்து க்ரீன் ஆயிடுச்சுங்க. ஆமாம் இருங்க, இந்த மண்டைக்கும் இந்த இதுக்கும் செட் ஆகுற மாதிரியே தெரில. பேசாமா ஓகே, இந்த செட் ஆகும். நம்ம வேணால் ஓகேங்களா, இதுக்கு மட்டும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, வாங்க
நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம பெட்டு வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆச்சு. ஸோ நம்ம வச்சு பெட் ஷாப் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். பெட் பெட் ஷாப்னு ஒன்று இங்கே இருக்குங்க. இருக்குதா? ஆமாம் இங்கே இருக்குதுங்க. அட பாவிட்டு ஆமாம் பெட் ஷாப்பில் போய் புது பெட் ஃபுட் வந்திருக்கான்னு பார்ப்போம். பிளாக் பேந்தர் ஃபயர் ஃபாக்ஸ் கச்சாலே அவன் பெரிய ஆள் தான். பாருங்க ரெட் ஃபால்கனுக்காகலாம் எவ்வளோ கஷ்டப்படுவேன் நான். எல்லாம் இது பண்ண பெட்டாச்சு இல்லை இது பண்ணும். பிளாக் பேந்தர்லாம் நான் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு பெட்டு கிடைக்கிறதுக்கு. இப்போ வந்து இத்தனை பெட்டை வச்சுருக்காங்க. ஓகே வாங்க நம்ம பெட் கிடைக்கலான்னு பார்ப்போம். இந்த இருக்கக்கூடிய பெட்டாக கேட்குறோம். இந்த யூனிக்கானா நம்ம அனுப்பிக்கணும். ஏழே இப்படி பண்ணுறீர்கள். ஃபயர் ஃபாக்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னு இருக்குது. ஃபியூஷன்லேயே இருக்குது. யாராச்சும் நல்ல பெட்டு கிடைக்குதா? இன்னும் இல்லை. இது அவங்க வச்சுருந்தது நெய்பர் ஹவுஸ் தான். சரிங்களா? ஏங்க இதெல்லாம் என்னங்க இங்கே பாரு 45,000 ரூபாய்க்கு பெட்டு. இதை கூட நம்ம வாங்கி தாங்க அனுப்பி ஆகணும். நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. இந்த வீல்லலாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்கள். எனக்கு இதில் கிடச்ச ஒரு 85 டைமண்ட் வச்சு தான் நான் இந்த பண்டில் வாங்கினேன். இந்த கடை எனக்கு 90 டைமண்ட் இருந்தது. அப்புறம் இந்த 85 சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு 15-20 டைமண்ட் சேர்த்து நான் வாங்கினது. ஓகேங்களா? அது மாதிரி எனக்கு என்னென்னா இப்போ என்ன ஒரு காம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் 85% டைமண்ட் கிடைக்கிறது 1% தான். அந்த 85 டைமண்ட் அந்த 85 டைமண்ட் கொடுக்காம அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன சந்தோஷப்பட்டுருந்துருப்பேன். பரவாயில்ல விடுங்க. இதுதான் கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பசங்க இருக்கிறாங்க. அப்புறமா பிஹெச்டி வேணும்னா கேளுங்கப்பா. எனக்கு குழப்பமாக இருக்குது, போடலாமா வேணாமா. ஏன்னா என்ன பார்க்குறீங்கனாலும் கூட தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எப்படி பார்த்து பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இந்த ஆர்மருக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். எனக்கு 10க்கு ஒரு 8.5 கொடுப்பேன். அவ்வளோதான். 1 7.5 8.5 மேக்ஸிமம் 8.5 கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.